ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஷிஸ் வேர்ல்ட். நான் உங்கள் சஷிரேகா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஹேருடைய வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, ஷாம்பு எப்படி 2 இன்க்ரீடியன்ஸை வச்சு ஹேருக்கு ஷாம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு. முக்கால்வாசி முடி கொட்டுறது எதனாலன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஷாம்பூஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டே வர்றதுனால தான். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது இருக்காது. ஒரு 10 இயர்ஸ் ஒரு நாளடைவில் ஒரு 11 இயர்ஸ் 12 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும்னாக்கா, ஹேர் வந்து அப்படி இப்படியே வர ஆரம்பிச்சிடும். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நல்லா இருக்கும் ஹேரு ஒரு 13-15 வயசுக்கு அப்புறமாவே கொஞ்சம் கொட்ட ஆரம்பிச்சிடும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி சொல்கிறாங்க ஷாம்பூஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால தான் சொல்கிறாங்க. ஏன்னா அதில் பேரமின் அந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்குது. ப்ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் அவங்க ஆட் பண்ணணும், டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணணும். அதில் எல்லாத்துலேயுமே இருக்கும் டிட்டர்ஜென்ட்டு, சம் பர்சன்டேஜ் இருக்கும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால தான் வந்து நம்மளுக்கு ஹேர் வந்து சீக்கிரமாக வந்து கொட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நான் வந்து கண்டுபிடிச்சது பார்த்திங்கனாக்கா, முதலே நிறைய பேர் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். நம்ம அதை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம். இது பேர் தான் பூங்காங்கொட்டைன்னு சொல்லுவாங்க, இல்லை சோப் கொட்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா கம்மியாக தான் இருக்கும் விலை ஆக்சுவலி. இது ஃபுல்லுமே வந்து 50 ருபீஸ்க்கோ சம்திங் எனக்கு கொடுத்தாங்க. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இல்லை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுடைய இப்படி பிரிச்சிங்கனாக்கா, இப்படி இடித்து இதை பிரித்தாக்கா வந்து இது உள்ளார பார்த்திங்கனாக்கா ஒரு சோப் இப்படி தான் அது பிசு பிசுன்னு வரும். இது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சீட் மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம வெளியே எடுத்துடணும். நான் உங்களுக்கு காட்டுறேன். சோப் நட்டும் அதுக்கப்புறமா செம்பருத்தி இலையும் பறிச்சுட்டு அந்த செம்பருத்தி இலையை வந்து அரைச்சிடணும். அரைச்சிட்டு இதையும் வந்து ஊற வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஊற வைக்கணும். இப்போ உங்களுக்கு பெரிய ஹேர் இருக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து ஒரு 15 சோப் நட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். பூந்தி கொட்டை வந்து ஒரு 15 எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு நார்மல் ஹேர்னா ஒரு 7 இல்லை 8 எடுத்துக்கலாம். ஏன்னா இதுதான் வந்து நம்மளுக்கு சோப்பு நுரை வந்து வர்றதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு ஹேருக்கு வந்து கண்டிஷ்னர் அந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு செம்பருத்தி இலை தான். ஏன்னா நீங்கள் செம்பருத்தி இலையில் நார்மலாக நீங்கள் தலை வந்து இது பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, வாஷ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாவே ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். நான் இது ஒரு 1 மந்த்தாக தான் யூஸ் பண்ணுறேன். ஹேர் கொட்டுறது வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து இது உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிட்டு நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து ஹேர் ஆயில் வந்து நீங்கள் நிறைய அப்ளை பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணிங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் பூந்தி கொட்டை வந்து நிறைய போட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க உங்களுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் நான் சொல்லிடுறேன். 30 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா நல்லா கையில் வந்து பிசைஞ்சிட்டு நீங்கள் வந்து ஒரு நிறைய வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை கொதிக்க வச்சுட்டு அது ஆறின பிறகு நீங்கள் வந்து வடிகட்டிடலாம். இதுதான் இதோடைய ப்ராசஸ். இது வந்து ரொம்ப ஈஸி. ஒரு 1 வீக்குக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கலாம். 1 to 2 வீக்ஸுக்கு வந்து நீங்கள் பாட்டிலில் வந்து ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் தலைக்கு வந்து நீங்கள் குளிக்க போகிறீங்கன்னாக்கா வச்சுட்டு அது நல்லா கூலிங் எல்லாம் கம்மியான பிறகு நீங்கள் தலைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கண்டிஷ்னரும் அதிலே வந்துடும். அதே நேரத்தில் முடி வந்து வெள்ளையாகாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா முடியில் பொடுகெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து ஓரளவுக்கு ஒரு 50% வந்து 1 மந்தில் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னாவே ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஃபுட் இன்டேக்கும் நம்ம வந்து பச்சை பயிறு, முளைக்கட்டின பச்சை பயிறு, அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா பேரிச்சப்பழம் அந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துக்கணும். ஸோ அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு. இதையும் நம்ம பார்க்கணும், அதையும் பார்க்கணும். வெளியே வந்து நம்ம என்னதான் உள்ளே வந்து நல்லா சாப்பிட்டு வெளியே வந்து நம்ம தப்பான க்ரீம் பூசினா கூட நம்மளுடைய ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் ஸ்கேல்ப்பும். நம்ம உள்ளே நல்லாதே சாப்பிட்டாலும் நம்ம ஸ்கேல்ப்பில் வந்து அந்த ஷாம்பூஸ் வந்து நிறைய போடுறதுனால அது வந்து உள்ளே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய இச்சிங்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய வரும். ஸோ அதனால தான் நம்ம சாப்பிட்ற உணவும் வந்து கரெக்டாக இருக்கணும், அதே நேரத்தில் நம்ம மேலே வந்து போடுறதும் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதனால தான் வந்து நான் இதை உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினச்சேன். இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஒன்று சோப் நட், அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா செம்பருத்தி இலை. இது மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஏன்னா அந்த கண்டிஷ்னரும் ஆகிடுச்சு, நம்மளுடைய ஸ்கேல்ப்பும் வந்து க்ளீனான மாதிரி ஆகிடுச்சு. அங்கே இது எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்கிறத வந்து உங்களுக்கு எப்படி நான் இப்போ சொன்னனோ அதை நான் அப்படியே செஞ்சு காட்டுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக செய்கிறது வந்து எப்படின்னு தெரிஞ்சிடும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸில் வந்து ஹேர் கொட்டுறது வந்து கம்மியாகும். அதே நேரத்தில் சின்ன சின்ன பேபி ஹேர்ஸ் வந்து வளர்கிறதும் நீங்கள் பார்க்கலாம். ஃபுல்லாக பார்க்க முடியாது, ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் அந்த மாதிரி வளர்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து இது பண்ணி முடிச்சிடலாம். நம்ம
சோப் நெட் வந்து நான் இதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்படி இடிங்க. இடிச்சிங்கன்னாக்கா இந்த சீடை மட்டும் வெளியே எடுத்துட்டு நீங்கள் தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டு இதில் வந்து கேம்ஸு அதெல்லாம் கூட விளையாடலாம். உங்கள் குழந்தைங்க இருந்தாங்க, இல்லை உங்களுக்கே டைம் பாஸ் ஆகணுன்னா கேம்ஸ் அந்த மாதிரி விளையாடுங்க. இந்த மாதிரி இடிச்சிட்டு இதில் ஒன்று இதெல்லாம் இருக்கும். இதை வந்து நீங்கள் எடுத்து தூக்கி போட்டுட்டு இதை மட்டும் ஊற வைங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நான் நிறைய இடிச்சிட்டேன். நான் இடிக்கிறேன். இடிச்சிட்டு இது மட்டும் தனியாக பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வர்றதை வந்து நீங்கள் இப்படி எடுத்து தனியாக வச்சுட்டு இதை மட்டும் நீங்கள் வந்து வாட்டரில் வந்து ஒரு 1/2 hour வந்து இதுவும் செம்பருத்தி இலையும் ஒரு 1/2 hour வந்து அரைச்ச செம்பருத்தி இலையும் இதையும் 1/2 hour வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணலாம். அது நல்லா உங்களுக்கு பிசின் மாதிரி வரும். இது ஊற வச்சுட்டு நீங்கள் தண்ணியில் கலந்துட்டு அதுக்கப்புறம் கொதிக்க வைக்கிறச்ச உங்களுக்கு பிசின் மாதிரி வரும். சூப்பராக இருக்கும். இலை போட்டிருக்கேன். செம்பருத்தி இலையை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் அரைச்சிக்க போகிறேன். அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து நல்ல கண்டிஷனர். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை. இதை வந்து நான் உரக்க இடித்து இப்படி இடிச்சிட்ருக்கேன். இது வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிடுங்க. நான் இப்போ தண்ணி ஊற்றி அரைக்க போகிறேன். நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிடுங்க. அவ்வளோதான். இது நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சோடனே இது வந்துடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 5 இலை 6 இலை தான் நான் அரைச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 10 minutes to 10 minutes கொதிக்க வைங்க. கரெக்டாக இருக்கும். ஒரு 10 minutes மட்டும் கொதிக்க வச்சிட்டிங்கனாக்கா அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு அதை வந்து கார வச்சுட்டு வடிகட்டிடலாம். ஒரு 1/2 hour ஊற வைக்கணும். ஊற வச்ச பிறகு இந்த மாதிரி கொதிக்க வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு ஆற வச்சுட்டு அந்த எசன்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். கண்டெய்னரில் போட்டுருங்க. போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுக்கிறச்ச ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிறச்ச நீங்கள் ஒரு half an hour வந்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் 15 minutes to half an hour வந்து வெளியே வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இது லிட் போட்டு மூடிடலாம். வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 1 month கழிச்சு. இல்லை ஃபஸ்ட்டு வாஷ்லேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓவராக ஆயில் வச்சுட்டு இது பண்ணிடாதீங்க. ஏன்னா ஆயில் வந்து போகாது. அப்படி நீங்கள் ஆயில் ஜாஸ்தியாக வச்சிட்டிங்கன்னா பூந்தி கொட்டை வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது வடிகட்டி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னாவே சூப்பராக இருக்கும் உங்கள் ஹேரு. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா இது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால. அதே மாதிரி நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.